இந்த முறை கொஞ்சம் கார்டன் டேக்கி யார் பண்ற காணாது போல இருக்கு எனக்குண்டா. என்ன சொன்னா வேலை என்று உருளைக்கிழங்குன்ற பூ இப்படித்தான் இருக்கு. உருளைக்கிழங்கு பாருங்க பூத்து இருக்கு. ஆனா இதுல வந்து நல்லா வந்து கீழே வந்து நல்ல மண் போட்டிருக்கு. பழுத்துட்டு ப்ளூபெரியா பழுத்துட்டேன். அன்றைக்கு வந்து நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களுடைய ஆங்கர் கதைக்கிறேன். நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் எங்களுடைய வீட்டு தோட்டத்தில் நிற்கிறோம். நாங்கள் இன்றைக்கு இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கு வந்து 45 நாளையால் வந்து எங்களுடைய முதலாவது அறுவடையை நாங்கள் அறுவடை செய்ய போகிறோம். அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இப்போ வந்து எத்தனையாவது நாள் இப்போ நாங்கள் இது தோட்டம் ஆரம்பிச்சு 45 நாள் இருக்குமே. 45 நாளையால வந்து இது வந்து கூடுதலா வந்து மார்க்கெட்டுடைய என்ன கலர்ல இருக்குது? கிரீன்ல இருக்கும். இது கிரீன் பீன்ஸ் தான் சொல்றோம். ஆனா நாங்க வந்து கிரீன் பீன்ஸ் வேண்டாம நாங்க வித்தியாசமா வாங்கணும்னு சொல்லி பேப்பர் எல்லாது மஞ்சள் நட்டனா. ஆனா மஞ்சள் வெறியில போல. மற்றது இது வந்து நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிருக்கீங்க. இது ஹோம் டிபோல இல்ல. இது வந்து நாங்க ஆன்லைன்ல போய் இது வேற எஸ்டேட்ல இந்த வெர்ஜினியால இருந்து தான் எங்களுக்கு வந்து இது வந்தது. இதோட வந்து என்னென்ன விதை நீர் எடுத்தனே? தக்காளியும் இதுக்கும் வெரைட்டியான கத்தரி எடுத்தேன். ஆனா கத்தரி ஒண்ணு முளைக்குது இல்ல. நிறைய விதை எடுத்தேன். ஆனா எங்களுக்கு வந்து இது வந்து 100 வீத விழுக்காடு முளைச்சது. இந்த அவரு இதுதான் நல்லா முளைச்சது. மஞ்சள் நட்டு நான் இந்த வேறுங்க அது பூஞ்சி நிக்குது, அப்படியே வளருது. இந்த இது மஞ்சள். இது மஞ்சள் வேறுங்க. மஞ்சளும் இது முண்டை நட்டது. ஆனா இது வளர்ந்துருக்கு. மற்ற இது பூவை பாருங்க பர்பிள் கலர்ல இருக்கு. மற்றது வந்து அதோட தான் நீர் அந்த ரெட் டோக்ரா அந்த வண்டிக்காய் வந்து சிவப்பு வண்டி. ஓகே, அப்ப நாங்க இன்றைக்கு அவரைக்காய் பிடுங்கி சுண்டி சாப்பிட போறோம். இல்ல போல நான் பார்த்தா கணக்கமே. இதுவும் வந்து அவரை தானே உதய இதுதானே. இதறிஞ்ச கொடி மாதிரி கொடியா வளர்ந்தோண்டு போகுது. ஏன்னு தெரியல. தக்காளியும் வந்து காய்ச்சி கொண்டிருக்கு. நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 2 வீக்ஸால வந்து பிடுங்கலாமே. கத்தரி பூத்துட்டு பாத்தீங்களா? பூத்துட்டு இதுல வேறங்க கத்தரி பூத்துட்டுது. அது வந்து பச்சை அது வந்து பச்சை காயில பெருசு. இது வந்து சிவப்பில வந்து அந்த பெரிய காய் ஒரு முடம் பெரும். இதுவும் பூக்க போகுது. இது நீலக்காய் போல. இது நீலம் தான். இது என்ன கலரோ தெரியாது. இது வந்து பச்சை. இவ்வளவு காய்ச்சாலே காணும். ஆனா காய்க்கல. ஓகே, அப்ப நாங்க இனி என்ன மரக்கறி புடுங்க போறோம்? இனி என்னத்தை புடுங்குறது? இனி வந்து நாங்க வந்து சலாட்டில புடுங்க போறோம். அதோட வந்து பொன்னாங்கானியும் புடுங்க போறோம். ஓகே, ஒரு வெரைட்டியான வெள்ளார இது. போன வருஷம் இந்த 4 மணி பூ எல்லாம் விழுந்து முளைச்சிருக்கு பாத்தீங்க. இதே பாருங்க, இதுதான் இந்த 4 மணி பூ. நாங்க வந்து இதுன்ற விதை எங்க இங்கே எடுத்தோன்னு வந்து போட்டுனாங்க. நல்லா வந்திருக்கு. இது வந்து அந்த கிழங்குன்னு கொட்டி கிழங்கோ இது ஒண்ணுவாங்க. இது வந்து உள்ளி என்ன கட்டத்துல இருக்கு? உள்ளி வந்து 5ஆம் மாசம் 6ஆம் மாசம் நாங்க புடுங்குவோம். இதுதான் எங்கடைய உள்ளி பாருங்க. நல்லா வளர்ந்து அப்படியே வளைஞ்சு போய் கிடக்கு. அந்த மஞ்சள் அடிச்சுட்டு மேல இன்னும் ஒரு மாத்தால அறுவடை செய்யலாம். அதை நாங்க அறுவடை செய்ய என்னோட இப்படி சரிஞ்சு பாருங்க. பூ வந்துட்டு உள்ளில இனி அறுவடைக்கு தயார்னு நினைக்கிறேன். பூ வந்தா அறுவடைக்கு தயார்னு நினைக்கிறேன்னு பாப்போம். ஓகே, அப்ப நாங்க இனி இதுல என்ன செவ்வந்தி நட்டு. ஓகே, அடுத்தது என்ன? இது வந்து சலாட்டில சலாட்னு தான் சொல்லணுமா? சலாட்னு சொல்லக்கூடாது. அதாவது இது சரியா நாங்க உச்சரிக்கிறோம்னு சொல்லி காமெண்ட் பண்ணுங்க. ஆனா இது நல்ல நாங்க நட்டது இப்ப எத்தனை 2-3 தரம் புடுங்கிட்டோம். 2-3 தரம் இல்ல 4-5 தரம் புடுங்கிட்டேன் நான். இதுல கோவா பாருங்க இப்படி வந்திருக்கிறாரு. இது அந்த பேக்கெட்ல வரும். இப்படித்தான் இந்த இதுல வரும். இது நான் பேக்கெட்டா தான் போட்டு நான் கடையில வாங்கி பூவும் வந்துட்டு கணக்கு புடுங்க வேண்டாம். இப்ப வந்து எங்கட சேவைக்கு மட்டும் அன்னைக்கு காத்தடிச்சுதல்லோ இதே மாதிரி ஒரு சலாட் மரம் இங்க வருங்க உடைஞ்சிட்டு. இது முறிஞ்சிட்டு அது காத்தடிக்க. இதுக்குள்ள என்ன செய்யணும்? சப்போர்ட்டுக்கு மண் போட்டு விடணும். இது வந்து நான் அந்த பெருசா வளரும் எதிர்பார்க்கல. ஆனா நல்ல பெரிய இது வந்து நீங்க இல்ல புடுங்க அப்படியே மேல போவார். நீங்க இலைய புடுங்கிட்டு இருந்தீங்கடா. சரி, ஓகே, நாங்க இப்ப இன்றைக்கு எங்களோட மதிய சாப்பாட்டு கலவாத்தான் புடுங்க போறோம். கணக்கு புடுங்க இல்லைன்னா இதுக்கும் நல்லா சாப்பிட நல்லா இருக்கும். இது வந்து இந்த புதினா மாதிரி தான். ஆனா வேற வெரைட்டி என்ன
இது வேற வெரைட்டி உண்டு. ஆனா நல்ல வாசமண்டா என்ன வாசமண்டே சொல்லிடலாத மாதிரி அளவு வாசம் கணக்கு போட வேணாம் ஒரு லைட்டா. இது இஞ்சி சாப்பிடுறது இது வந்து என்ன கரிமிளகா அது கரிமிளகா. கோவாவில மந்தையில புடுங்குல நாங்க இண்டை புடுங்க இல்ல இன்னைக்கு நிறைய இருக்கு. வெள்ளிக்கிழமை கோவாயில புடிங்க சுண்ட போறேன். வாங்க சலாட்ல மற்றது இது பொன்னாங்கானி புடுங்க இல்லையா புடுங்குவோம் சலாட் புடுங்கிட்டு சலாட் அங்காலையும் இருக்கும். இதுல பாருங்க தக்காளியும் வந்து எல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்குது. ஆனா எங்களுக்கு இந்த முறை தக்காளி நல்லா காய்ச்சிருக்குதுன்னு இதுலயும் பாருங்க சலாட்னைக்கு இதுதான் நாங்க வந்து முதல் நட்டதுன்னு. இப்பதான் இது வேற இது பாத்தீங்களா நீங்க பேசுனீங்க. ஆனா இது வந்து ஒரு மரம் நின்றாலே வடிவா காணும் எங்களுக்கு. ஆனா இதுல வேற மொனியன் வந்து நல்லா வந்துட்டுது. கீழே நல்லா கிழங்கு விழுந்துருக்கு. இந்த பெரிய இது வந்து அந்த பெரிய வெங்காயம் தான். கொஞ்சம் முறை கொஞ்சம் காடும் டேக்கியார் பண்ற காணாது போல இருக்கு எனக்குண்டா. என்ன சொன்னா வேலை என்று சொல்லி நடுக்கிறோம் போறதால எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இதுலயும் பிடுங்குவோம். இந்த இலையும் சலாட் தான். இதுல பார்த்து பிடுங்கணும். இந்த பின்னுக்கு வந்து பூச்சி இருக்கும் சார். இதுல அது கூட அஞ்சு பாருங்க. இதுல கருப்பா இருக்குது. ஆனா அது மண்ணா இருக்கும். ஆனா நான் கழுவிட்டு யூஸ் பண்ணல. தண்ணி விடைக்குள்ள கவனமா விட்டுட்டு கழுவணும். இன்றைக்கு வந்து எங்களுடைய முதலாவது அறுவடை வந்து இதுதான். இந்த பர்பிள் கலர் பீன்ஸ் தான் நாங்கள் முதல் இன்றைக்கு அறுவடை செய்திருக்கோம். அதோட வந்து நாங்கள் இன்றைக்கு வந்து பொன்னாங்கானியும் பிடுங்க போகிறோம். எந்த பெரிய இல்லை என்ன பொன்னாங்கானியும் பிடுங்க போகிறோம். பொன்னாங்கானி பிடுங்கினா சுண்டோணும் பிடுங்குவோமா? கொஞ்சம் இப்போ எங்கண்ட இப்போ கொஞ்சம் சாப்பிட்ற இன்றைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை மண்டபடியா மிரக்கறி இந்த கல்லுக்குள்ளே பாருங்க. நான் பீட்ரூட் போட்டு நான் விழுந்துட்டு அவே கொஞ்சம் கணக்க நிக்கணும். பிறகு இருக்க புடுங்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இது வந்து பீட்ரூட் வந்து இப்போ போட்டிருக்கு. இனி வந்து புடுங்கி நடணும். தக்காளி இதுல பெரிய வகையாச்சு பார்க்கல. இன்னும் 2 வீக்ஸால புடுங்கல தக்காளி. ஓகே, அப்போ நாங்கள் இனி இன்றைக்கு தேவைக்கு மட்டும் பொன்னாங்கானி மட்டும்தான் நான் புடுங்கி சுண்ட போறேன். மற்றது வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க யாராவது பொன்னாங்கானி கீரை உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா இந்த நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் அமெரிக்காவில் ஜோர்ஜியாவில் அட்லாண்டாவில் தான் இருக்கிறோம். யாராவது நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு பொன்னாங்கானி கீரை விருப்பம்ண்டா நீங்கள் வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க. வந்து நீங்கள் வந்து பிடிங்கி கொண்டு போகலாம். வாங்க நாங்கள் பிடிங்கி தரோம். சாட்டர்டே சண்டே நாங்கள் நிற்போம் வீட்டை தான். ஆனால் நாங்கள் வந்து அந்த முதல் இப்போ கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா செய்கிறோம் தோட்டம்? வீடு வாங்கினதுக்கு 5 வருஷம். 5 வருஷமாக நாங்கள் வந்து இப்போ செய்கிறோம் தோட்டம். ஆனால் இந்த முறை கொஞ்சம் பெரிய அளவாக செய்கிறோமானா ஒன்றும் விரையிலையே. ஏண்டா அந்த அளவு நாங்கள் போட்ட அட்வர்ட் இந்த போட்ட இதுக்கு காணாது இல்ல. என்ன ஒழுங்கா பிக்கப் பண்ணல. அந்த டேக் கேர் பண்ணல. இந்த முறை நட்டுட்டு அப்படியே விட்டுட்டான். மற்றது வந்து இது பொன்னாங்கானி வந்து நாங்கள் நடையில 1 வருஷம் தான் நட்டு நாங்களுன்னு. இந்த வருஷம் நான் என்ன புதுசா இப்படிதான் வாரது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஒரு 4-5 வருஷம் நல்லா வந்தது. திருப்பி கொஞ்சம் அந்த இதாகிட்டுது. இந்த முறை நல்ல மண் போட்டு நாங்கள் மேல அப்படியே கொண்டு மண்ணை கொட்டி விட்டோம். ஆனா இது வந்து அந்த விண்டர் டைம்ல வந்து அப்படியே இதாப்பட்டு போயிடும். பிறகு வந்து சம்மர் ஆரம்பிக்க வந்துடும் திருப்பி. ஒரு பிரச்சனையும் இதை டேக் கேர் பண்ணணும் மட்டும் இல்ல. இதுக்கு வந்து பூச்சி பிடிக்காம இருக்கிறதுக்கு அந்த சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் பேக்கிங் சோடா இருக்குதானே, அத வந்து கலந்து தண்ணியில சும்மா ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தா பூச்சி பிடிக்காது. பேக்கிங் சோடான்றது அது பிரச்சனை இல்லை தண்ணி. அது அந்த சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுவோம் அது. ஆனா இப்ப நீங்க யாராவது பாக்குறீங்கன்னா வந்தீங்கன்னா நல்ல இஞ்சி வருது கீரை வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா அந்த எதுவித பூச்சியோ ஒன்றுமே இன்னும் பிடிக்கல. இப்போதான் சூப்பராக வந்து ஒன்று இருக்கு. இனி ஆகலம் கூட வளர வலிக்கிறதான் பூச்சிகள் விழா வலிக்கணுமே. அதால தான் அந்த முதலே நான் புடுங்கி கொடுத்துட்டேன் ஆக்களுக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு வந்து எங்களுடைய முதலாவது அறுவடை வந்து பர்பிள் கலர் பீன்ஸ் வந்து நாங்கள் பிடுங்கியிருக்கோம். முதலாவது தடவையாக 45வது நாளையில் முதலாவது அறுவடை. அதோட வந்து சலாட்டிலையும் இன்றைக்கு வந்து பொன்னாங்கானியும் தான் சுண்டி சாப்பிட போகிறோம்னு. ஓகே, அப்போ நாங்கள் இனி சுண்டிட்டு சாப்பிட கண்டினியூ பண்ணுவோம்னு. ஓகே ஓகே. என்ன இதில் சிகப்பா கிடக்குன்னு பார்க்குறீங்களா? ஸ்ட்ராபெரி நீர் நட்ட ஸ்ட்ராபெரி வந்துட்டுது. ஓகே பிடுங்க. நாங்கள் முதலாவது அறுவடை ஸ்ட்ராபெரி பழம் நாங்கள் வந்து பிடுங்க போகிறோம். ஓகே, இதுவும் காய்ச்சிருக்கு. அதையும் பிடுங்குவோம். என்ன ஸ்ட்ராபெரி இல்லை என்ன அது பழுத்திட்டு என்ன வச்சு இது என்ன உருளைக்கிழங்கு பூக்குறதா? உருளைக்கிழங்கு பூ இப்படித்தான் இருக்கு.
உருளைக்கிழங்கு பாருங்க பூத்து இருக்கு. ஆனா இதுல வந்து நல்லா வந்து கீழே வந்து நல்ல மண் போட்டிருக்கு. ஆனா இந்த உருளைக்கிழங்குக்கு இப்படி நடாறது அப்படியா பாடியில போட்டு மண்ணை போட 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 சைட் வேர்ல தானே கிழங்கு வைக்குமா நீ அதுல நட்டுருக்கீங்க. என்ன செய்யணும்டா சரிச்சு போட்டு வேருக்கு மண்ணை போடணும். இல்ல அங்கால மாதிரி இதுல நட்டுருக்கீங்களோ சாடியிலையும். இப்ப அதுக்கு வந்து மண்ணை போட்டு அப்படி செய்யும். ப்ளூபெரி பிடுங்குவோ பழுத்துட்டு ப்ளூபெரி ஓ பழுத்துட்டேன். அன்றைக்கு வந்து நான் வீடியோக்காக காட்டினேன் முத்திட்டேன் பாருங்க இந்த பழுத்துட்டு. ஆனா உமாக்கு இது விருப்பம் இல்லை. எனக்கு சரியான விருப்பம் ப்ளூபெரி தான். நாங்க ஒரு ப்ளூபெரி கார்டனுக்கு மற்றது வந்து நாங்க அப்படி மேபி நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் ஃபினிஷ் ஆயிடும். அப்படியே 2 வீக்ஸ் ஆல போகும். எங்கட விட்டு நான் இவருக்கு சொல்லிட்டு இருக்கேன் என்ன ஒரு மரம் வந்து இது வாங்கி நட்டுட்டோம்டா நாங்க போத்தோம். ஆனா இது வந்து இடம் பிடிக்காதானே. ஆனா இந்த முறை எங்கட யூடியூபர்ஸ் வியூவர்ஸுக்காண்டி ஒரு இந்த ப்ளூபெரி கார்டனுக்கு போயிட்டு வரும். இங்க பாருங்க நல்ல காயாச்சு பாருங்க. இதுலயும் காய்ச்சிருக்குது அதுலயும் காய்ச்சிருக்கு. அது வந்து ராஸ்பெரி ப்ளூபெரி தான் இது. அது வேற. ஓ இதே ப்ளூபெரி வேற வெரைட்டி வருது. வேற வெரைட்டி இல்ல நான் குட்டி குட்டியா வருது. ஓ இது வேற. ஆனா ரெண்டும் ப்ளூபெரி தான். ஆனா இது வந்து காய்ச்சிங்கா இருக்குது. நான் நினைக்கிறேன் ப்ளூபெரியில வந்து வேற இனம். அந்த இதுல கிடக்கு அந்த இது படம் இருக்குது. ப்ளூபெரி தான் அதே தான். ப்ளூபெரி தான். ஆனா இது சின்ன இது வந்து ரெட் கலர்ல இருக்கு. ஓ இது வந்து என்ன பழம்? ராஸ்பெரி. என்னது தெரியாம இருந்துச்சு. இது இந்த பழம் இது வந்து நல்லா முட்டி முடிய சிவத்த கலர்ல வரும். ஆனா எவ்வளவு காயின்னு பாத்தீங்களா குட்டியா மரம். ஆனா காய பாருங்க. இவருக்கு இந்த முறை டேக் கேர் பண்ணணும். சைட் எல்லாம் கொத்தி போட்டு இதண்டாலாம் அடியில இருந்து பாருங்க. இது ஒரு புதுசா ஒரு கட்டு ஒன்று வந்திருக்குது. இவளை டேக் கேர் பண்ணணும் இந்த முறை. இதுலயும் காய்ச்சிருக்குது பாத்தீங்களா. இது என்னது பழம் மட்டும் தெரியாது எனக்கு. இது வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு விளக்கமா சொல்றேன்னா லாவல் பழம் மாதிரி தான் இருக்கும். ஆனா டேஸ்டா சொல்லி வரல அப்படி டேஸ்ட். இந்த முறை காய்ச்சிருக்கு. இந்த கட்டுலயும் காய் இருக்கு அந்த கட்டுல காய் இருக்கு. பழைய கட்டுகள்ல தான் காய். மற்றது வந்து கட்டுகள் வெட்டக்கூடாது. நாங்க கட்டுகளை வெட்டலாம். மேல போறவர்களை வெட்டிட்டு இப்படி கீழ் கட்டுகளை வெட்டக்கூடாது. முத்தின கட்டுல தான். இந்த முறை எங்கட இந்த ஆப்பிள் நல்ல பூ பூத்திருந்தது. வார வருஷம் கட்டாயம் காய்ச்சிருந்து. நாங்க என்னண்டா போன முறை ஆப்பிள் வந்து கட்டுகளை வெட்டி விட்டுட்டோம். அப்ப முத்தால் கட்டுகள் வெட்டினா அதுகள்லாம் இதை வெட்டலாம். இது இந்த முறை காய்க்கலையா? காய்ச்சிருந்த நிறைய முழுக்க கொட்டிட்டுது. இப்ப திருப்பி பிடிக்கும் காய். இங்க இதுல காய் இருக்கு. போன முறை நல்ல காய் இல்ல இதுல காய்ச்சிருக்கு. காய் இருக்குது உள்ளுக்குள்ள. இதுதான் காய். இது வந்து பச்சை கலர் காய். அது சிவப்பு. அது சிவப்பு. ஆனா இவரை கொஞ்சம் காய்ச்சல ஒரு 2 மாசம் பார்த்துட்டு ஆளும் வளர்ந்தாருன்னா இந்த சைட்டை வெட்டி விடும். இதுதான் சிவப்பு. இது வந்து சிவப்பு பச்சையும். ஆனா பாருங்க இது அடி எப்படி வந்து எந்த பெரிய அடி என்று பாருங்க. ஒரு கட்டு தான் நட்டுறாங்க. ஆனா இப்ப ஒரு 10 அடி விழுந்துரு கீழே இவ்வளவு முளைச்சிருக்கு. ஆனா ஒரு மரமே நட்டுருக்கலாம் போல. இடத்தை பிடிக்குது இல்ல இது ஓகே. இது வந்து நாங்க பாததானே பிரச்சனை. ஓகே அப்ப நாங்க இனி இந்த மரத்தை பற்றின்னு சொல்லிட்டு இதுக்கு தான் போன வருஷம் நாங்கள் கார்டனுக்கு போனாங்களே. இது வந்து கிரேப்ஸ்ன்ற ஒரு இனம். ரெண்டுமே செய்யலாம். நான் இதுல படர விடாமல் பண்ணுவோம்னு பார்த்தேன். ஆனா இந்த வருஷம் ஒன்றும் செய்யல. அதாவது வெறுறது படரட்டு விட்டா போட்டு அங்க அலங்கி அது போடுறதுக்கு ஐடியா பார்க்கணும். ஒன்றும் செய்யல. இது வந்து கிரேப்ஸ். நானே இந்த முறை வராது. இதெல்லாம் பட்டு போயிட்டுது. எப்படி அடிச்சிட்டு வேற இதுல வந்து வேற இது கிரேப்ஸ். இதே வேறங்க பூ பூத்து இருக்குது நிறைய. வந்து பொன்னாங்கானி வந்து கழுவி வச்சிருக்கு. இதுல வந்து பலாட்லையும் வச்சிருக்கு. இப்ப கிரீன் பீன்ஸுக்கு எல்லாமே வந்து வெட்டி போட்டாச்சுன்னு சுண்ட போறோம். ஓகே இப்ப நாங்க வந்து பொன்னாங்கானி சுண்ட போறோம். பொன்னாங்கானி வந்து எங்கள்ட வீட்டையே நிக்கிறபடியா நாங்க விரும்புகிற நேரத்தை புரிஞ்சு சுண்டலாமா. எல்லாட்டு வீட்டையும் போயிட்டு புரிஞ்சு சுண்டலாம். எல்லாடிக்கு தான் கடையில வாங்குவோம். இருந்தா ஓகே மனம் கட்டுறோமா. நெடுகாலம் சொல்றபடியா இப்ப எங்களுக்கு இந்த பொன்னாங்கானி வந்து ஆனா பொன்னாங்கானி மாக்கு விருப்பம் இல்லை. ஸ்ரீலங்கா பொன்னாங்கானி தான் பாசம். ஆனா ஸ்ரீலங்கா வந்து வேற குழப்பம் வந்துருக்கோம். அது வேற தேவையில்லை. இது நீங்க பொன்னாங்கானிக்கு வேற எல்லாம் தேவையில்லை. இப்ப இந்த கட்டண்டா இதை ஊம்பி விடாது. வேற இல்லாமலே வேற பிடிக்கதான் வரும் தான் பொன்னாங்கானி. நல்ல தேங்காய் பூ போட்டு பரட்டி எடுக்கணும். நாங்க இப்ப பொன்னாங்கானி அப்படித்தான் சுண்ட போறோம். தேங்காய் பூ போட்டு குட்டி குட்டியா வெட்டணும் பொன்னாங்கானி. பெருசா எல்லாம் வெட்டினா டேஸ்ட் இருக்காது. ஓகே அப்ப நாங்க இனி சுண்டாக்குள்ள பார்ப்போம். ஓகே இது கிரீன் கலர்ல வந்துட்டு
பர்பிள் கலரா இருந்தது, அவிய கிரீனா வருது. ஆனா வெங்காயம் எல்லாம் நீளமா இருக்கு. ஓகே, அப்ப பொன்னாங்கானி கிண்ட போறோம். தேங்காய் பூ போட்டு தான் மறக்க போறோம். பச்சை அரிசி சாப்பிட போறோம். இது வந்து இப்ப நாங்க சலாட் போடுறது. சலாட் போடுறது சின்ன சின்ன பீஸா வெட்டிக்கிட்டு இருக்கோம். வெட்டி எடுத்தா எனக்கு குட்டி குட்டியா வெட்டினா தான் சாப்பிட நல்லா இருக்கும். ஓகே, அப்ப நாங்க இனி சாப்பிடக்கு பார்ப்போம். ஹலோ, அப்போ நாங்கள் வந்து இப்போ சமைச்சிட்டோம். இது வந்து சலாட் போட்டிருக்கிறோம். அப்போ இதில் வந்து பருப்பு கறி, மற்றது பீன்ஸ், இதில் பொன்னாங்கானி, அப்போ ரெட் கலர் ரைஸ். அப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். பொன்னாங்கானி வேறு லெவலில் இருக்குது. அதோட வந்து க்ரீன் பீன்ஸ் இல்லை, இது வந்து பர்பிள் கலர் பீன்ஸா, அதுவும் வந்து சூப்பராக இருக்குது. இந்தியாவில் சலாட்டும் போட்டுனாங்க, நல்லா இருக்கு. அப்போ இதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். காணொலி பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலி சந்திப்போம். பாய்.